சந்திப்பு. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சி கூடாக மீண்டும் ஜெனீவா போராட்டத்திற்கு பக்கபலமாக முன்னெடுக்கப்படும் மனிதநேய இருளி பயணம் தொடர்பான விடயங்களை பேச இருக்கின்றோம். இன்றைய இந்த சந்திப்பு கூடாக எங்களுடைய இளையோர்கள் இணைந்திருக்கின்றார்கள். 2 இளையோர்களை இணைத்திருக்கின்றோம். ஒருவர் பிரித்தானியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார், மற்றவர் சுவிட்சர்லாந்திலிருந்து இணைந்திருக்கின்றார். பிரித்தானியாவிலே போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. மனிதநேய இருளி போராட்டம் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஜெனீவா ஐநா முன்றலிலே மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தை இந்த மனிதநேய இருளி பயணம் சென்றடைய இருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டங்கள் தொடர்பாக நாங்கள் இளையோர்களிடம் கருத்துக்களை அறிய ஆவலோடு இருக்கின்றோம். காரணம், இந்த மனிதநேய இருளி போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகின்றவர்கள் அனைத்துலக இளையோர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான கருத்துக்களை அவர்களோடு பேசிக்கொள்வது மிகவும் முக்கியமான விடயம் என்பதிலே தொடர்ந்து நாங்கள் அவர்களோடு பேசிக்கொள்ளலாம். இருவரை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். பிரித்தானியா தமிழ் இளையோர் அமைப்பிலிருந்து ஒரு செயற்பாட்டாளரையும், சுவிஸ் இளையோர் அமைப்பிலிருந்து ஒரு செயற்பாட்டாளரையும் இணைத்திருக்கின்றோம். இருவருக்கும் வணக்கம். 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 ஆமாம், முதலில் பிரித்தானியா தமிழ் இளையோர் அமைப்பிடம் பெறுகின்ற முதல் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு காலம் இந்த தமிழ் இளையோர் அமைப்பிலே பணியாற்றுகின்றீர்கள்? எப்படியான வேலை திட்டங்களை பிரித்தானியாவில் முன்னெடுத்து வருகின்றீர்கள்? வணக்கம், நான் ஜென்சியா. நான் TYO UK பொறுப்பாளர். நாங்கள் நான் சொன்ன மாதிரி லண்டன்ல இருந்து 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எங்களோட இருளி பயணம் தொடங்குது. நாங்கள் இந்த இருளி பயணம் ஏன் செய்யற காரணம் என்னென்றால், எங்களோட மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கான நீதி கேட்டுத்தான். நாங்கள் கடந்த வருஷமா செஞ்சு கொண்டு வரோம். கடைசியில போய் ஜெனீவால ஒரு போராட்டத்தோட நாங்கள் முடிக்க மாட்டோம். எங்களோட உணர்வுகளை அங்க போய் கூறுவோம். அங்க மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த இருளி பயணம் பிரித்தானியாவிலிருந்து முன்னெடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? யூகேக்கு தான் ஒரு மோரல் டியூட்டி இருக்குது. உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகுதான் ஸ்ரீலங்கான ஸ்டேட்டுக்கு வந்து பவர் கிடைச்சது. பிரிட்டன் தான் அவள்கிட்ட பவரை கொடுத்தவையால். பிரிட்டனுக்கு ஒரு மோரல் டியூட்டி இருக்குது எங்களுக்கான நீதி தாரதுக்கு, மற்றும் எங்களோட தமிழ் மக்களுக்கு நீதி ஸ்டெப்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு. அதுக்கு தான் யூகேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. சரி, தொடர்ந்து நாங்கள் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பிடம் செல்லலாம். குறிப்பிடுங்கள். அதாவது ஜெனீவாவிலே போராட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும், இந்த போராட்டத்திலே பெருமளவான மக்கள் பங்கு கொள்ள வேண்டிய தேவை பற்றியும் குறிப்பிடுங்கள். முதலில் உங்களை அறிமுகப்படுத்திவிட்டு குறிப்பிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவப்பிரியா சிவராஜ், தமிழ் இளையோர் அமைப்பு சுவிஸ் என்ற உப பொறுப்பாளர். தமிழ் இளையோர் அமைப்பில் இப்போ ஒரு 5 வருஷமா கடமையாற்றன். அந்த வகையில வந்து அனைத்து ஜெனீவா கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏன் இன்னும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலமாண்டு கேட்க வந்து ஏன் அது முக்கியம்னு கேட்க, நாங்கள் இன்னும் எங்களோட உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ளல. இன்னும் சர்வதேசம் வந்து எங்களுக்கான பதில்களை தெரியல. அப்ப எங்களுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால், அங்க பேரா சென்று எல்லாருக்கும் முன்னால, அவ்வளவு நாடுகளுக்கு முன்னால நாங்க இந்த ஒற்றுமையா தான் இருக்கிறோம் என்று காட்ட வேண்டிய ஒரு அவசியத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க எல்லாருமா சேர்ந்து அன்னைக்கு அங்க நாங்க ஒன்று திரள வேணும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் இன்னும் எங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மாவீரர்கள் எந்த வழியில் போராடி எமக்கான கனவை எம்மிடம் தந்துவிட்டு சென்றார்களோ, அந்த கனவை வெல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகம் நினைத்துவிடக்கூடாது நாங்கள் போராடாமல் வீட்டுக்குள் முடங்கி விட்டோம் என்று. இன்னும் நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் உரிமைகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற குரலை தொடர்ச்சியாக இந்த சர்வதேச சமூகத்திடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த போராட்டம் முக்கியத்துவம் என்று குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. தொடர்ந்து நாங்கள் பிரித்தானியா தமிழ் இளையோர் அமைப்பிடம் வருகின்றோம். அதாவது இந்த மனிதநேய இருளி போராட்டமானது பிரித்தானியாவிலே எதிர்வருகின்ற 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு
நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிஸ் என்று இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கூடாக போராட்டம் சென்றடைய இருக்கின்றது. இந்த நாடுகளுக்கூடாக செல்லப்படுகின்ற போது நிச்சயமாக உங்களிடம் ஒரு திட்டமிடல் இருக்கும். எப்படியான அரசியல் வேலை திட்டங்களை நீங்கள் இந்த நாடுகளுக்கூடாக முன்னெடுக்கப் போகின்றீர்கள் என்று. அந்த அரசியல் வேலை திட்டம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் யூகேல வந்து டிஒய்யூகே நம்மள ஒரு கடிதம் தயாரிக்கிறோம். நாங்கள் எம்பிஸ் ஆக்களுக்கு அந்த ரூட்ல போய்க்கல எம்பிஸ் ஆக்களுக்கு நின்று நாங்கள் அந்த கடிதத்தை கொடுத்து அங்கே ரூட்ல பயணித்து கொண்டு போவோம். அதான் நாங்கள் மெயினாக பார்க்குற வேலை திட்டம். அதோடு சேர்த்து எங்களோட காமன் வெல்த் ஆஃபீஸர்ஸுக்கும் நாங்கள் இமெயில் பண்ணுறோம். நாங்கள் ஒரு லெட்டர் குறிப்பாக இந்த முறை நாங்கள் என்னத்தை ஹைலைட் பண்ணுறோம்னா, பார்த்துருப்பீங்க செம்மணி இப்போ பொது சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் ஒரு ஹைலைட்டாக போய் கொண்டு இருக்குது. எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை இப்போதான் லைட்டுக்கு வர மாதிரி. ஸோ அதை தான் நாங்கள் குறிப்பாக மென்ஷன் பண்ணி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் செம்மணியை பற்றி குறிப்பிட்டீர்கள். செம்மணி என்பது தற்போது நிகழ்காலத்திலே தமிழ் மக்களுடைய சாட்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் செம்மணி தொடர்பான போராட்டங்கள் தாயத்திலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டங்களை பலப்படுத்த வேண்டிய தேவை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களிடமும் இருக்கின்றது. நாங்கள் நிலமும் புலமும் இணைந்து பலமாக குரல் கொடுக்கின்ற போதுதான் இந்த உலகம் எங்களை உற்று நோக்கி பார்க்கும். அந்த வகையிலே சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பிடம் வருகின்றேன். மீண்டும் இந்த செம்மணி போராட்டம் அல்லது செம்மணி புதைகுழி சார்ந்த ஒரு இளையோராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? செம்மணி புதைகுழி என்றது வந்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி வந்து சர்வதேசம் வந்து எங்களுக்கான உரிமையில வந்து தர மறுத்திட்டது. ஆனால் எங்களோட தாய் நிலமே உங்களுக்கான ஆதாரங்களை நாங்களே தாரம் என்று சொல்ற மாதிரி முன் வந்திருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வந்து செம்மணி புதைகுழியில வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு வந்து உட்படுத்தப்பட்டதாலதான் அந்த ஒரு கேஸே தொடங்கி அதால இருந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வால தான் இவ்வளவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதிலேயே வந்து சின்ன குழந்தைகள், ஸ்கூல் பைகள், என்ன சொல்ற அவை குடிக்கக்கூடிய சூப்பி போத்தல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதிலேயே வந்து எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு வந்து அவைண்ட மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்றத வந்து எங்களால வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப எங்களுக்கு நடந்தது வந்து ஒரு இன அழிப்பு தான் என்றதை வந்து நாங்க வெளிநாடுகளுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இதை விட ஒரு ஆதாரம் உண்மையா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதே நேரத்துல வந்து தாய் நாட்டுல இருக்கிற எங்கட மக்கள் எந்த அளவுக்கு அவைண்ட உரிமையில வந்து உரத்து கூறலாம்ன்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏனென்றால் அவை கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டாலே வந்து அவைக்கான என்ன சொல்ற இன்னொரு ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கான ஒரு அச்சுறுத்தலோ ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பாக்கிக்க வெளிநாட்டுல இருக்கிற நாங்கள் தான் அவைக்கும் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று தாயத்திலே அச்சுறுத்தல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தும் எங்களுடைய மக்கள் அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நின்றும் எங்களுடைய நீதிக்காக இப்பொழுது தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். செம்மணி புதைகுழி போராட்டத்துக்கு மட்டுமல்ல, அங்கே எங்களுடைய மக்களுடைய காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணிகளை மீட்பதற்கான போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மயிலிட்டி, பலாலி, வசாவளான், தையிட்டி போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக மக்கள் போராடி வருகின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த போராட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு சரியான பதிலை வழங்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் வழங்கப் போவதுமில்லை என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு கடந்த கால அனுபவம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றோம். வெறுமனே ஏமாற்றப்பட்டு வந்த விடயம் மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு தமிழின் அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் அந்த தமிழின் அழிப்பு திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து போராடுகின்ற போதுதான் நிச்சயமாக எங்களுடைய விடுதலையை வெல்ல முடியும். நாங்கள் போராடாமல் முடங்கி கிடந்தால் எங்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எல்லாமே அழிந்து போய்விடும். அதுதான் உண்மையும் கூட. அப்படி அழிப்பதற்கான முயற்சிகள் தான் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி
புதைகுழியை கூட திசை திருப்பதற்கு சில தமிழர்களை இறக்கி விட்டிருக்கின்றார்கள். இது சாதாரண ஒரு எலும்புக்கூடு தான். அங்கே புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடு. இது தமிழின் அழிப்பின் சாட்சி அல்ல. இது சித்திரவதை செய்யப்பட்ட எலும்புக்கூடுகள் அல்ல. இது அங்கே ஒரு மயானத்திலே புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் என்றெல்லாம் திசை திருப்புகின்ற வேலைகளிலே சில தமிழர்களை இறக்கி விட்டிருக்கின்றார்கள். அது ஒரு இந்து மயானம். இந்து மயானம் என்று சொன்னால் வளமையாக எரிப்பதுதான் வழக்கம். ஆகவே எரித்தால் இந்த எலும்புக்கூடும் அங்கே வராது. உண்மையாக மயானத்தில் இருந்த எலும்புக்கூடுகளாக இருந்தால் அது வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அது இந்து மயானம். அது ஒரு கத்தோலிக்கர்களுடைய மயானம் கிடையாது. ஆகவே அங்கே சித்திரவதை செய்யப்பட்ட எலும்பு கூடுகள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் யாருடைய எலும்பு கூடுகள் என்பதற்கு ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை. ஆனாலும் அது ஒரு தமிழின் அழிப்பின் சாட்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். நாங்கள் இவற்றை சர்வதேச அரங்கில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஒரு சர்வதேச கண்காணிப்பு கூடாக விசாரிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக உண்மை வெளிவரும். ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக விசாரணைக்குள் ஒருபோதும் எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. அது முயல் கொம்பாகத்தான் இருக்கப் போகின்றது. சரி, இந்த போராட்டங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்புகளுக்கூடாக 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது ஐநா முன்றலில் நடைபெறுகின்ற போராட்டமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற பாராளுமன்றங்களுக்கு முன்பாக நடைபெறுகின்ற போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது தமிழின அழிப்பு நினைவேந்தல் போராட்டமாக இருக்கலாம். பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டங்களுக்கு கூடாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியைத்தான் இந்த உலகத்துக்கு தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். எங்களுக்கு இன்னும் உரிமை கிடைக்கவில்லை, நாங்கள் தொடர்ந்தும் அடக்கப்படுகின்றோம், ஒடுக்கப்படுகின்றோம், தமிழின் அழிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். அங்கே எமது மக்கள் ஒரு இராணுவ வேலிக்குள் வாழ்கின்றார்கள். அங்கே சமாதானம் என்று சொன்னால், அல்லது அங்கே ஒரு அமைதியான நாடாக இருந்தால் ஏன் அங்கே இராணுவ வேலி இருக்க வேண்டும், ஏன் மக்கள் ஒரு அடிமை வாழ்வுக்குள் இருக்க வேண்டும் என்ற பல கேள்விகளை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே கையளிக்கப்படுகின்ற மகளிர்களுக்கூடாகவும் நாங்கள் ஏந்துகின்ற பதாகைகளுக்கூடாகவும் சந்திப்புகள் ஏற்படுத்தி பேசுகின்ற விடயங்களுக்கூடாகவும் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். ஆனாலும் நாங்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், இப்போது நாங்கள் உலக ரீதியாக ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஒரு சுய அரசியல் ஓட்டம்தான் எல்லா இடமும் இருக்கின்றது. தங்கள் தேவைகளுக்காக மட்டும்தான் பேசுகின்ற சூழல் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற போது இவர்களுக்கான அரசியலுக்கு நாங்கள் தேவைப்படுகின்ற போது எங்களுடைய அரசியலும் பலப்படுகின்ற ஒரு காலம் வரும். ஆகவே அந்த காலத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டுமானால் எங்களுடைய போராட்டம் ஓயாமல் நடைபெற வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் செய்வதால் என்ன இருக்கின்றது, நீங்கள் இதுவரை என்னத்தை சாதித்தீர்கள் என்றெல்லாம் எங்களை எல்லாம் இயலாமைகளாக அல்லது பலவீனப்படுத்துவதற்கான கருத்துக்களை எல்லாம் முன்வைப்பார்கள். ஆனாலும் அது இயலாமைகளுடைய கருத்துக்கள். நாங்கள் முயலாமைகளாக இருந்தால் ஒருபோதும் நமக்கான நீதி கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து முயன்று எமது இனத்துக்கான குரலை வெல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் படிப்படியாக எங்களுடைய அரசியல் நகர்வுகளை பலப்படுத்தி கொண்டு போகின்ற போராட்டங்களாக இருந்து வருகின்றது. இப்போது உங்களை போன்ற இளையோர்கள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மொழி ஆளுமை கூடாக நிச்சயமாக இந்த உலகம் கேட்கின்ற ஒரு காலம் வரும். அந்த காலத்தை நோக்கி நாங்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் பிரித்தானியா தமிழ் இளையோர் அமைப்பிடம் வருகின்றேன். இந்த போராட்டங்கள் குறிப்பாக மனிதநேய ஈருளி போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஐநாவில் நடைபெறுகின்ற போராட்டமாக இருக்கலாம். இந்த இரண்டு போராட்டங்களுக்கூடாகவும் பல்லின மக்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விளைகின்றீர்கள்? நாங்கள் தமிழ் மக்களுக்கு இப்ப என்ன சொல்ல வரோம் என்றால், குறிப்பாக தமிழ் இளையோருக்கு என்ன சொல்ல வரோம் என்றால், எங்களோட போராட்டம் இன்னும் முடியல. இப்ப என்ன அவளுக்கு என்னமா இருக்குது என்றால், 2009க்கு பிறகு எங்களோட போராட்டம் முடிஞ்சிட்டது, அதோட நிப்பாட்டிட்டது. இப்ப கரண்ட்லி எங்களுக்கு இன்னும் அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ஆக்களும் நாங்க இன்னும் அக்கௌண்டபிளா ஹோல்ட் பண்ணல, ஒரு ஆக்களுக்கு எங்களுக்கும் நீதி கிடைக்கல, இன்னும் எங்களோட போராட்டம் இன்னும் முடியலை என்று காட்டுறதுக்கு தான் நாங்கள் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஈருளி பயணமோ ஜெனீவால நடக்கிற போராட்டத்தாலோ நாங்கள் அதைத்தான் சொல்ல வரோம்.
So yeah. சுவிஸ் தமிழ் இளையோரம் பெறுகின்றேன். பல்லின மக்களுக்கு இதை கூடாக இந்த போராட்டங்களுக்கு கூடாக நாங்கள் என்னத்தை சொல்ல விளைகின்றோம்? பல்லின மக்களுக்கும் எங்களுக்கு நடந்தது ஒரு இனஅழிப்பு தான் என்றதை விளங்கப்படுத்துறது ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அவையை பொறுத்தவரையில இன்னும் பல நாடுகளுக்கு பொறுத்தவரையில ஸ்ரீலங்கால நடந்தது ஒரு உள்நாட்டு போர்ன்ற ஒரு பிழையான பின்பம் இருக்கு. அதை உடைக்கிறது தான் எங்களோட முதல் கட்ட வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப டிவையோ யூகே சொன்ன மாதிரி அங்க நடைபெற்ற எந்த ஒரு குற்றத்துக்கும் யாரையும் எங்களால சிறையிலேயோ இல்லாட்டி அதுக்கான தண்டனையோ அவைக்கு வாங்கி கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம எங்களோட கடைசி இலக்கு என்னதான் நாங்க சொன்னாலும் தமிழீழம்தான். அப்படி இருக்க தமிழ் மக்களுக்கும் நாங்க இளையோர் எல்லாருமே இன்னும் அந்த வழியில தான் இருக்கிறோம், அதுக்கான போராட்டத்துல தான் இருக்கிறோம்ன்றதை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. தமிழீழம் ஏன் எங்களுக்கு முக்கியம்ன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க பல்லின மக்களோடையும் கதைச்சால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அது இலங்கை அரசாங்கத்தோட கதைச்சு பெறது சாத்தியம் இல்லாத ஒரு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய அரசியல் உரிமைகளையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்போம். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதுதான் எங்களுடைய கருத்தியல் உயிர்ப்போடு இருக்கும். நாங்கள் சொல்லாமல் போனால் எங்களுடைய கருத்தியல் சாகடிக்கப்பட்டுவிடும். இன்று எங்களுடைய கருத்தியலை சாகடிப்பதற்கான முயற்சிகள் இந்த சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய தமிழ் இனத்தவர்களை வைத்தே இந்த கருத்தியல் முறியடிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒருபோதும் முறியடிக்க முடியாது. காரணம், உண்மையான தியாகம் எமது இனத்துக்காக தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வரலாறு எங்களுடைய இனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வரலாறும் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஒருபோதும் எங்களுடைய விடுதலையை வீழ்த்தி விடாது. நாங்கள் அந்த வழிகாட்டுதலுக்கூடாக தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த போராட்டத்திலே தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்ட சந்திப்புகளோடு இணைந்து கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சந்திப்பு.